ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைப்பூ கட்லெட் மசாலா குழம்பு. இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது தாளிப்புக்கு தேவையான பொருள்: ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன், கடல் பாசி, பட்டை, கிராம்பு, பட்டை 1, கிராம்பு 2, அது வந்து பிரியாணி இலை, இதெல்லாமே நம்ம நுணுக்கி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது குழம்பு நம்ம கூட்டி வச்சுருக்கோம். இது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மூடி தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 தக்காளி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு. இதை 4ஐயும் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிண்ணத்தில். அதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குழம்பு கூட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கிணத்துல நல்லா அந்த கட்டி விடாமல் நல்லா குழம்பு கூட்டிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா உப்பு நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்துடக்கூடாது, நல்லா பொரியணும். அந்த வாசனை நமக்கு அந்த பொரியும் போது நமக்கு வரும் அந்த ஃப்ளேவர். அது வரைக்கும் நமக்கு நல்லா வணக்கி விடணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா படப்படன்னு பொரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வணக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. இது ஒரு டம்ளர் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விட்டுட்டு 10 நிமிஷம் நம்ம பக்கத்தில் கொண்டு விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்ப இறக்கிடலாம். இந்த வாழைப்பூ கட்லெட் பார்த்திங்கன்னா இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதுக்குண்டான முழு வீடியோ வந்து நான் தனியாக இன்னொரு இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை அடுத்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன், அது பாருங்கள். ஏன்னா எல்லாமே போட்டால் உங்களுக்கு தெளிவான இது தெரியாது. ஸோ அதனால் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம், வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் குழம்புல சேர்த்துக்கணும். அதாவது குழம்பு வந்து நல்லா ஆறிடணும். ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கும் போது அந்த வாழைப்பூ கட்லெட்டை வந்து நம்ம எடுத்து இந்த 1 by 1 நம்ம போட்டு, அது உடையவே உடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைரியமாக போடலாம். இந்த மாதிரி நல்லா குழம்புல நல்லா உள்ளே நல்லா போகணும். ஸோ அந்த மாதிரி நல்லா இது பண்ணிடுங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதிலே இதாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பூ கட்லெட் மசாலா குழம்பு ரெடி. இது எப்படின்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமான சமையலுக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான சமையல் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.